ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான டேஸ்டியான எக்கே இல்லாமல் எப்படி ஆம்லெட் செய்யலாம் தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பத்தலைனா கூட திரும்பவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் அதை கலக்கி வச்சுக்கோங்க. கடலை மாவு கட்டி பிடிக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நான் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுட்டேங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ண குடமிளகாவை சேர்த்துக்கிறேங்க. இது கூட துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா தோசை மாவு பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஊற்றி எடுக்க கரெக்டாக இருக்கும். நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தவா நல்லா காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப இதை தின்னாலாம் ஊற்ற முடியாதுங்க. கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாங்க. இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ரச சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. ஏன்னா கடலை மாவு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ டேஸ்டான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. இந்த வெஜிடபிள் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இதில் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்